குட் பை டக்லி ஃபிலிம் ரிலீஸ் ஆகி 47 டேஸ்க்கு அப்புறம் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. தனுஷோட அப்பா லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபிலிமில் வர சாங்குக்கு கண்டினியூஸாக கான்ட்ரவர்சி வந்துட்டே இருக்கு. டேரக்டர் கஸ்தூரி ராஜா சாம கோடங்கி ஃபிலிமை டைரக்ட் பண்ண போறாரு. அதுக்காக சேலம்ல லொகேஷன் பார்க்க வந்தப்போ மீடியா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபிலிமில் வர சாங்ஸ் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒத்த ரூபா சாங் குட் பை டக்லி ஃபிலிமில் இருக்கும். இந்த சாங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கான்ட்ரவர்சியில் வந்துட்டே இருக்கு. லீகல் ஆக்ஷன் எடுப்போம் இந்த சாங் யூஸ் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே இளையராஜா தேவாக்கு அப்புறம் கிரியேட்டிவ் நம்பர் ஆஃப் பீப்புள் சிக்னிஃபிகன்ட்லி டிகிரீஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. பஞ்சு மிட்டாய் மட்டும் இல்ல, ஒத்த ரூபா தரேன், தூதுவளை இலைய அரைச்ச சாங்கும் வரும். இப்படி கஸ்தூரி ராஜா எழுதின 3 சாங்குமே பிரச்சனையில தான் இருக்கு. புதுசா வர டைரக்டர்ஸ்க்கு புதுசா திங்க் பண்றது இல்ல. கரண்ட் ஜெனரேஷன்ல இளையராஜா தேவா மாதிரி கிரியேட்டிவ்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியூ ஜெனரேஷன் கம்போசர்ஸ் அவங்களோட மியூசிக்ல அட்டென்ஷன் கொடுக்கறது இல்ல. இதனாலதான் இவங்க ஓல்டு சாங் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு அவங்க ப்ராப்பரா பெர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கிட்ட யாருமே பெர்மிஷன் கேட்காதனால லீகல் ஆக்ஷன் எடுக்க டிசைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு கஸ்தூரி ராஜா. ஆல்ரெடி இளையராஜா பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. இப்ப கஸ்தூரி ராஜா லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித்தை வச்சு தனுஷ் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு டிஸ்கஷன் போச்சு. இந்த டைம்ல டைரக்டர் கஸ்தூரி ராஜா பேசினது தமிழ் சினிமாலே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் டாபிக்கா மாறி இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.